பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. நாளைக்கு அன்புக்கு ரிசப்ஷன். அடுத்த நாளை ஸ்ருதி களத்துல அன்பு தாலி கட்ட போறான். ஆசைப்படுறதெல்லாம் நடக்குமா? அன்புக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படியும் அன்புக்கும் ஸ்ருதிக்கும் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த காலத்தை ஓட்டிடணும். என் காதல் தான் நான் காதலிச்சவனுக்கு புரியல. அட்லீஸ்ட் அவனாவது சந்தோஷமா இருக்கத நான் பார்க்கணும். இனியா, வா அன்பு. என்ன இந்நேரம் இந்த பக்கம் வந்திருக்க? நாளைக்கு ரிசப்ஷன், அடுத்த நாளே கல்யாணம். இங்க பாரு, சும்மா கண்ணு முழிச்சு இருக்காம நல்லா தூங்குனா மட்டும்தான் 2 நாள் டயர்ட் இல்லாம உன்னால கொஞ்சமாவது நிக்க முடியும். அது சரி இனியா, நீ என்ன இந்த டைம்ல இங்க நின்னுட்டு இருக்க? என்ன ஒரே கனவா? சேச்சா, சும்மா கிளைமேட் நல்லா இருக்குல்லடா, அதான் அப்படியே பார்த்துட்டு நிக்கேன். பார்த்துட்டு நிக்கிறியா இல்ல அப்படியே கிளைமேட்டை ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறியா? ஏதோ ஒண்ணு பண்றேன். நானும் சும்மா உன் கூட பேசலான்னு அப்படியே உன் ரூம் பக்கம் போனேன். லாக் பண்ணியிருந்தேன். அப்ப நினைச்சு தூங்கியிருப்பேன். அதான் சரி உன் கூட தான் பேச முடியல, கொஞ்ச நேரம் மொட்டை மாடியிலயாவது நின்றுட்டு போலான்னு வந்தேன். பார்த்தா மேடம் இங்க நிக்கிறீங்க. நானும் சும்மா தான் இருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கிடைச்சுதான்? என்ன நல்லா வாங்குனியா காத்து? அதெல்லாம் வாங்கினேன். 1 கிலோ 1000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஓ, அப்ப அப்படியே நானும் 2 கிலோ வாங்கிட்டு போறேன். அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா காசு இருக்கணுமே. விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எம்பி கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருக்காதா? சோ 2000 ரூபாய் கொடுத்து காத்து வாங்க ரெடி ஆயிட்டீங்க. ஆமா பேபி. இப்படி ஜாலியா நம்ம பேசி சிரிச்சு எவ்வளவு நாள் ஆகுது. ஆமா அன்பு, தெளிவா தானே இருக்க? அப்புறம் ஏண்டி, என் மேல இருந்து தண்ணி ஸ்மெல் ஏதாவது வருதா என்ன? வராது, புலம்பிட்டே இருப்பெல்லாம். அதான் துக்கு கலக்கத்துல தண்ணி வண்டியா மாறிடக்கூடாதே. அதை விடு. நாளைக்கு ஒரே மண்டபத்துல வச்சு ஸ்ருதிக்கு எனக்கு ரிசப்ஷன், அடுத்து விடிஞ்சா கல்யாணம். ஒரே பரபரப்பா ஜாலி ஜாலியா இருக்க போல. உன் கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்ட் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். ஆமா, அது சரி இனியா, நீ உன் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் பத்தி ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பலாம், அதை கொஞ்சம் சொல்லலாம். என்ன? இல்லடாமா, அப்படியே டைம் போயிட்டே இருக்கு. நாளைக்கு இதே நேரம் ரிசப்ஷன், காலையில கல்யாணம். இது வரைக்கும் நீ எந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் ஆசைப்படுறேன்னு என்கிட்ட ஷேர் பண்ணதே இல்ல. என்னடா, உனக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட எனக்கு என் மனசுல இருக்க மாதிரி ஒரு மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர போறேன். அதுக்கு தானே? எப்படி நான் தானடி உனக்கு மாப்பிள்ள பாக்கணும். வா உட்காரு. அப்படியே உனக்கு எந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லிட்டேன்னா தேடுறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும்ல. சரி, அப்போ பாட்டாவே பாடிடுறேன். பாட்டு பாட போறியா? அடியே, பாட்டெல்லாம் உனக்கு சூடு போட்டாலாம் வராது. தெரிஞ்சது பாடுறேன், அப்படியே நீ தெரிஞ்சுக்கோ. சரி, அப்படி உட்கார்ந்துட்டே பாடிடு. இப்ப சொல்லு, எப்படிப்பட்ட மாப்பிள்ள உனக்கு வேணும்? சொந்து, நான் பாடுறதுலயே எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்னு நீ தெரிஞ்சுப்ப, புரிஞ்சுப்ப, அப்படியே பாப்பதானே? ஆமாடி, நீ பாடு. திருமண மலர்கள் தருவாயா, தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினமொரு கனியை தருவாயா, வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே, மலர்வாய் மலர்வாய் கொடியே, கனிவாய் கனிவாய் மரமே, நதியும் கரையும் அருகே, நானும் அவனும் அருகே, பிறந்த இடம் புகுந்த இடம் வேறு இல்லை, ஞாயிறுக்கும் திங்களுக்கும் தூரம் இல்லை. அடியே, உன் மனசுல இருக்கத சொல்லுனா உனக்கு பிடிச்ச பாட்டை பாடுறேன். ஏதோ ஒண்ணு, இதுல உனக்கு ஏதாவது புரியுதான்னு பார்க்கலாம். சரி, ஓகே. தாலி கொள்ளும் பெண்கள் தாயை நீங்கும் போது கண்ணோடு குற்றாலம் காண்பதுண்டு, மாடிக்கொண்ட ஊஞ்சல் மடிமேல் கொஞ்சம் பூனை சொல்லாமல் போகின்ற சோகமுண்டு, அந்த நிலை இங்கே இல்லை, அனுப்பி வைக்க வழியே இல்லை, அழுவதற்கு வாய்ப்பே இல்லை, அதுதான் தொல்லை, போனவுடன் கடிதம் போடு, புதினாவும் கீரையும் சேரு, புத்திமதி சொல்லும் தாயின் மொழியே இல்லை, ஏனென்றால் சுவர்தான் உண்டு தூரமில்லை, இப்படி ஓர் நல்லுறவு வாய்த்திடுமா, வீட்டுக்குள்ளே விண்மீன்கள் காய்த்திடுமா,
திருமண மலர்கள் தருவாயா டெமக்கு கேட்டுட்டே இருக்கேன். ஏதாவது மண்டையில ஏறுதா? ஏன்னா எனக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும்ல. எனக்கு தெரியும் செல்லம், உனக்கு ஒரு 6th 7th படிக்கிற டைம்ல இருந்து இந்த பாட்டு ஃபேவரைட்னு. எப்பவும் பாடிட்டே இருப்ப, அதே மாதிரி இப்பவும் பாடுற. எத்தனை தடவை பாடினாலும் உனக்கு அர்த்தம் மட்டும் புரியல பத்தியா? சரி, இன்னும் கொஞ்சம் பாடுறேன், அப்பவாது ஏதாவது புரிஞ்சுக்கிறியான்னு பார்க்கலாம். ஆனா அன்பு, நீ டியூப் லைட்டுங்கிறதுனால இப்பவும் கஷ்டம்தான். நீ பாடுறீ, எனக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைக்காமலா போகும்? உன்கிட்ட வந்து கதையாவே சொன்னாலும் உன் மண்டையில ஏற போறதில்ல. கண்ணம் கிள்ளும் மாமி, காதை திருகும் மாமா, என் போல சொந்தங்கள் யாருக்கு உண்டு? என்னடி வெக்கம் எல்லாம் படுற? மாதம் 10 செல்ல, மழலை பெற்று கொள்ள, அம்மம்மா தாய் வீடு 2 உண்டு. பாவாடைய விழும் வயதில் கயிறு கட்டி விட்டவன் எவனோ, தாலி கட்ட வந்தவன் அவனே உறவானவன். கொலுசு இடும் ஓசை கேட்டேன், மனசில் உள்ள பாஷை சொல்வான், மழை நின்ற மலரை போல பதமானவன். உறவெல்லாம் ஒன்றாய் ஒன்றாய் கூடியவன், தெய்வங்களும் எங்களை தானே சிக்குமே, தேவதைகள் வாழ்த்து மடல் வாசிக்குமே. திருமண மலர்கள் தருவாய தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே. என்ன பையா, ஏதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும்னு உனக்கு ஐடியா கிடைச்சா? நீ என்ன கிறுக்காக்கிட்டு இருக்க. எல்லாருக்கும் தெரியும் உனக்கு இந்த சாங் எவ்வளவு ஃபேவரைட்னு. ஏன் பாட்டு போட்டு ஏதாவது விளையாட ஆரம்பிச்சா கூட இந்த பாட்டை பாடிதான் ஆரம்பிச்சு வைப்பேன். ஆனா ஒண்ணு குட்டிமா, இந்த பாட்டு மூலமா எனக்கு ஒண்ணு தெரியுது. சொல்லு சொல்லு. அதாகப்பட்டது என்னன்னா, எங்க அம்மாவையும் அப்பாவையும் மாதிரி இதே வீட்டுல செட்டில் ஆகுற மாதிரி உனக்கு ஒரு பையன் தேவை. கரெக்டா? அதான் சொல்றோம்லடா, உனக்கெல்லாம் கதையாவே வந்து சொன்னாலாம் மக்கு மண்டையில ஏறாது கண்ணா. அது டிசைன் அப்படி. என்னடி இன்டைரக்டா கலாய்க்கிற போல? சேச்சா, டைரக்டாவே கலாய்க்கிறேன்டா. ஏன் குட்டிமா, அப்போ உனக்கு அப்பா மாதிரி பையனா புருஷனா வேணாங்கிற, அப்படித்தானே? அப்படி கூட சொல்லலாம் அன்பு. உன் அப்பா மாதிரி பையன் இல்ல அன்பு, உன் அப்பாவோட பையனே எனக்கு புருஷனா வேணும். ஓய். ஆமா. சரி, இப்ப சொல்லு, இந்த ஆசை எல்லாம் உனக்கு எப்பல இருந்து ஆரம்பிச்சு? எந்த ஆசை டீச்சர்லாம்? ஏய், கலாய்க்கிற பத்தியா? கலாய்க்கும் போதுதான் நீ டீ போட்டு பேசுவ. அப்புறம் பின்ன நான் பாட்டாவே பாடி முடிச்சிருக்கேன். நீ என்ன கண்டுபிடிக்கல, நான் பாக்குறேன்டா நீ என்னைக்கு கண்டுபிடிக்கிறேன்னு. அதான் அப்பா மாதிரின்னு சொன்னேன்ல, இதுக்கு மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னும் 24 ஹவர்ஸ்ல நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு. கிழிச்ச. சரி குட்டிமா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி, அந்த பொண்ணு தான் எனக்கு கிடைக்கல. எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்க முடியல. அந்த சில விஷயம் கிடைக்கணும்னா எவ்வளவு தூரமா இருந்தாலும் அது உனக்கு கிடைக்கும். ஆனா கிடைக்க கூடாதுன்னு விதி இருந்தா பக்கத்துல இருந்தா கூட உனக்கு கிடைக்காது. பொடி லூசு. நான் என்ன சொல்ல வரேன், இவ டயலாக் அடிச்சு விட்டுருவா. அதுவும் கிடைக்கல. ஸ்ருதி எனக்கு பாவமா தோணுது. நீயா? எனக்கு தெரியும்டா, நீ எவ்வளவு வெறுத்தாலும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் உன் மனசுக்குள்ள ஒரு பொண்ணை இவ்வளவு அவமானப்படுத்துறமேன்னு உனக்கு ஒரு ஃபீல் உண்டு. என்ன மனசளவுல உன்னால யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது. நான் இவ்வளவு நாள் நடந்துக்கிட்டது கூட, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சத்தியமா அவளால சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா இனியா என் மனசு வேற எங்கேயும் இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணை என்னால ஏத்துக்க முடியும்? அதனாலதான் திட்டி சொல்லி பார்த்தேன், புரியுற மாதிரி சொல்லி பார்த்தேன். அப்பவும் அவ நான் தான் வேணேன்னு இருக்கா. எப்படி நான் எனக்கு கண்ணம்மா வேணேன்னு இருக்கணும், அதே மாதிரி அவளுக்கும் தோணலாம் இல்ல நான் தான் வேணும். இன்னும் 36 ஹவர்ஸ் கூட இல்ல நான் அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு. இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நடந்துக்க ஆசைப்படுறேன். என்னால அதுக்கு மேல அவளுக்கு எதுவும் கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கலாம்ல. இதைதாண்டா நான் அப்பவே சொல்றேன். நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணு, நம்ம குடும்பத்தை நம்பி வரப்போற பொண்ணு, எல்லாரும் ஆளாளுக்கு அவ மேல வெறுப்ப காட்டினா அப்புறம் இனியா, மேபி ஸ்ருதியால நாம 2 பேரும் இதே மாதிரி பேசி சிரிச்சு இதே மாதிரி இருக்க முடியலனாலும் என்ன வெறுத்துற மாட்டேலடி. லூசு, என்னடா பேசிட்டு இருக்க? அன்பு, இதை நீ எந்த அளவுக்கு நம்புறேன்னு தெரியாது. ஆனா இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு எல்லா சிச்சுவேஷன்லயும் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போதும் நீ தான் எனக்காக நின்றுருக்க. இவ்வளவு ஏன் அன்பு, நம்ம படிக்கும்போது கூட நீ ஆசைப்பட்டது இன்ஜினியரிங் சிவில், அதே நான் படிக்கிறேன்னு சொல்லும் போது வீட்டுல எல்லாரும் அகைன்ஸ்டா நின்னாங்க, ஒரு பொண்ணு எப்படி சிவில் படிக்கிறது அப்படின்னு. ஆனா நீயும் அத்தையும் மட்டும்தான் எனக்காக நின்று பேசினது.
யார் வெறுத்தாலும் இந்த ஃபேமிலியே உன்னை வெறுத்தாலும் நான் எப்போ உன்னை வெறுக்க மாட்டேன் அன்பு. எப்படி இதுவரைக்கும் எனக்காக நீ நின்றுக்கியோ அதே மாதிரி உனக்காக நான் நிற்பேன். எப்போ எந்த சுச்சுவேஷன்லயும் உன்னை யார்கிட்டயும் நான் விட்டும் கொடுக்க மாட்டேன். உன்னை யார்கிட்டயும் தோக்கடிக்கவும் விட மாட்டேன். இல்லடாமா, அவளுக்கு வர நம்ம பேசுறது பிடிக்க மாட்டேங்குது. அதான் என்ன வெறுத்துருவியோ அப்படின்னு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. டேய் போடா, உன்னை நான் புரிஞ்சிக்காம யார் புரிஞ்சிக்க போறா? என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நானும் வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ, மோதும் வாசல் நீயே, செல்லமான நிழல் நீயே, நெஞ்சமே எங்கும் தேடல் நீ, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே, கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே, உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. எனக்கு புரியல. என்னை பார்த்தா இதுங்க ரெண்டுக்கு எப்படி தெரியுது? இருடி, இந்த ஸ்ருதி யாருன்னு உங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு காட்டுறேன். வெக்கமே இல்லாம இப்படி படுத்திருக்க. என் கை கொஞ்சம் அவன் மேல படட்டும், ஆகாயத்துக்கு பூமிக்கு குதிப்பான். இருடா, உனக்கு வெயிட் வைக்கிறேன், எல்லாரும் பார்க்கட்டும் உங்க லட்சணத்தை. ஏ ஸ்ருதி, அவசரப்படாத. இவங்களை இதே இதுல பார்த்தா வீட்டுல உள்ளவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா சேச்சே, நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். இதுல எப்படி வீட்டுல உள்ளவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? இதுக்கு மேல நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? அம்மாடி ஸ்ருதி, மேல என்ன பண்ற? கீழே விழுந்துருவோமா? இறங்கு. இல்ல தாத்தா, நான் உயிரோட இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. நான் மேல இருந்து கீழே குதிச்சு செத்துட்டதை தவிர எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல தாத்தா. இருமா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நான் மேல வரேன். இவ எதுக்கு மேல இப்படி யாரும் நிக்காம்? கீழே விழுந்துட்டாள்னா இனிமேல நான் உயிரோட இருந்து என்ன ஆக போகுது? செல்லு, செல்லு, ஏன் பாரு பாட்டி, பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எப்படி படுத்திருக்காவன்னு. ராத்திரி ஃபுல்லா இப்படியே தான் படுத்திருப்பாவ போல. ஏன் பாட்டி, ஏதாவது நடந்திருக்குமோ? ராத்திரி படுத்திருப்பாவ, விடிஞ்சிருக்கான். செல்லு, நான் அதை கேட்கல. நேற்று வரைக்கும் மிஸ் இனியா சஞ்சயா இருந்தவா, இன்னைக்கு மிஸ்ஸஸ் இனியா அன்பா இருப்பாளோ? இது அதுக்கு தாலி கட்டணும்ல. பாட்டி, ஒருவேளை நடக்க வேண்டியது நடந்திருக்கலாம்ல. என் பியாரான பியாத்தியம் தங்கம் டீ, ஆமா தங்க கட்டி. படுத்திருக்கிறதுலே தெரியுது எவ்வளவு பெரிய தங்க கட்டின்னு. இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? என்ன இது ஒரு அனிமல் வாய்ஸ் கேக்குது? தாத்தா, ஸ்ருதிய பாருங்க. ஏ இனியா, அன்பு. மொத்த குடும்பமும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இது இப்ப ரொம்ப முக்கியம். ஏ இனியா, ஸ்ருதிமா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கீழே இறங்கி வா. என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏ செல்லு, யா நான் சொன்னோம்ல, அன்புக்கு நேத்து ராத்திரி இங்க நடந்தது ஒன்னும் ஞாபகத்துல இல்ல. அப்போ மிஸ் சினியாவா மாத்திட்டான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பால் பழான்னு நானே கொடுத்து விட்டுருப்பேன்ல. எம்மா தள்ளு, நானே அவ எப்ப கீழே விழுவான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல பாட்டி, இவ்வளவு நடந்திருக்கு. இந்த அன்பு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நானே பால் பழம் எல்லாம் கொடுத்து இனியாவ அனுப்பிச்சு வச்சிருப்பேன். நீ இனியா கண்ணியா இல்ல மாமியா? பாட்டி, இப்படி அரக்க பறக்க எல்லாம் நடத்தி முடிச்சதுக்கு நானே சம்பிரதாயப்படி நடத்தி விட்டுருப்பேனே. எவட்டி தள்ளு, அவளை யாரும் காப்பாத்திய மாதிரி இல்ல. உளுந்து தொலைவா எப்படியும் சீனை மிஸ் பண்ணிடப்படாது நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன, அவ கீழே விழணும் அவ்வளவுதானே. இருங்க பாட்டி, நான் அவ பக்கத்துல போய் கச்சல் பிச்சல் காட்டிட்டு வரேன். கச்சலம் பிச்சலமா? கச்சலம் பிச்சலாம் இல்ல, கச்சிலு பிச்சிலு. அதான் கிச்சலம் காட்டிட்டு வரேன்னு சொல்லுவாங்களே. அவளே ஊதி விட்டா கீழே ஒளிய நிலைமையில தான் நிக்கா. நான் மெல்ல போய் கச்சிலு பிச்சிலு காட்டிட்டு வரேன். டம்மில்னு கீழே விழுவா. ஸ்ருதிமா, கீழே இறங்கி வாமா, பேசி தீர்த்துக்கலாம். இந்த கிழமை வேற கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கானே, பயப்புல சாவ விட மாட்டான் போல இருக்கேன். பாட்டி, நான் மெல்ல போய் அவ காலை சுரண்டிட்டு வரேன். நான் கிச்சலம் காட்டுறதுல அவ கீழே விழுந்துருவான். போலீஸ் வராட்டி, போலீஸ் வந்தா என்ன சொல்லுவேன்? மேல ஏறி நின்னா கிச்சலம் காட்டுறதுக்கு போனேன், கிச்சலம் காட்டினதுல கீழே விழுந்தான், விளையாட்டு போக்குல கீழே விழுந்துட்டான்னு சொல்லலாம். நடக்கனே பார்க்க விட மாட்டான். ஏன் தள்ளு ஊட்டி. என்ன தாத்தா, நான் இறக்க போற தருணத்துக்காக எல்லாரும் பார்த்துட்டே நிக்கிறீங்க போல. அம்மாடி, ஏறினது நீதானே, ஏறின மாதிரி இறங்கி வா. ஒருவேளை கிழவனே இவன் மண்டை போட்டாதான் நல்லதுன்னு நினைச்சிட்டாரோ?
தாத்தா இந்த மெதுவா கை கொடு. என்னம்மா பிரச்சனை உனக்கு? தாத்தா நான் உயிரோட இருக்கவே பிடிக்கல தாத்தா எனக்கு. நீங்க தான் பாத்தீங்களே அவங்க 2 பேரையும். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் கூட என்னால உயிரோட இருந்து நான் என்ன பண்ண போறேன்? தாத்தா அது நைட்டு தூக்கம் வரலன்னு மேலே உட்காந்து பேசிட்டே இருந்தோம். என் மேலதான் தாத்தா தப்பு. அன்பு மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் ஏதோ யோசனையில அவன் மேல படுத்து அப்படியே தூங்கிட்டேன் தாத்தா. இதுக்கு மேல நீங்க எவ்வளவு தடுத்தாலும் நான் உயிரோட இருக்க போறது இல்ல சரிம்மா, நீ நினைச்சத பண்ணு. தாத்தா. நீங்க கூட கடைசியில நான் வேற வீட்டு பொண்ணு தானே, உங்க பேரனுக்கு பேத்திக்காகவுமா நிக்க பாக்குறீங்க? என் பக்கம் இருக்க நியாயம் உங்களுக்கு புரியல? ஏமா, நான் தெரியாம தான் கேட்கேன். நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தானே அன்பை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வந்த. இது தப்பு சரின்னு நான் பேச வரல. நீ என்கிட்ட என்ன சொல்லி வந்த? அவங்க 2 பேரும் இருக்கத பார்த்து ஒரு ஃப்ரெண்டே இவ்வளவு பாத்துக்கிறான்னா அப்ப கல்யாணம் பண்ணிக்க போற பொண்டாட்டி எவ்வளவு நல்லா பத்திரமா பாத்துப்பான். இவங்க 2 பேர்ல ஒரு ஆளா நானும் இருக்கணும், அதனால அன்பை எனக்கு கட்டி வைங்கன்னு தானே கேட்டேன். இப்ப என்னடானா சின்ன சின்ன விஷயத்துக்கு குதிக்கிற, கத்துற, சத்தம் போடுற. இன்னைக்கு என்னன்னா மேல ஏறி நிக்க. ஒரு வேளை தவறி கீழே விழுந்துட்டேன், உன் அம்மா அப்பாக்கு நாங்க தானே பதில் சொல்லி ஆகணும். இல்ல தாத்தா, அவங்க 2 பேரையும் அப்படி பார்த்த உடனே என்ன இனியா இது? நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். என் மனசு உங்களுக்கு புரியலையா தாத்தா? புரியாம எல்லாம் இல்ல. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்ன அப்படி பண்ணிட்ட அவனுக்காக? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு விட்டு கொடுத்து பேசிருக்கியா? கடவுள் நிறைய கொடுத்திருக்கதை இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவுறதுக்கு தான். அதை கொடுக்க விடுறியா? ஒன்னும் கிடையாது. எல்லாத்துக்கும் தையா தக்கான்னு குதிக்கிறது, கத்துறது, ஆர்ப்பாட்டம் பண்றது. இப்படி நீ பண்ணும்போது அன்பு மனசுல எப்படி நீ இடம் பிடிப்ப? அவனுக்காக எதுவும் பண்றதும் கிடையாது, எதையும் விட்டு கொடுத்து போறதும் கிடையாது. தாத்தா இங்க பாருமா, 2 பேரும் ஒரே நாள்லயே பிறந்ததுனாலே என்னமோ அவளுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான். அவனுக்கு ஒண்ணுனா அவளை என்ன வேணா பண்ணுவான். பிறந்ததுல இருந்து இப்படிதான் இருப்பாவ, பேசுவாவ, பேசிட்டு இருக்கும் போதே தூங்குவாவ. ஆனா அம்மாடி, இதுவரைக்கும் என் பேர மனசு கூட கலங்கப்பட்டு நின்னதான் நான் எந்த இடத்துலயும் பார்த்தது இல்ல. இப்படியே வளர்ந்துட்டாங்க. கொஞ்சம் பொறுத்து சண்டை சச்சரவு இல்லாம பொறுத்து போவோம். ஒரு நாள் நம்ம அன்பையும் புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பொறுமை இல்ல. எல்லாத்துக்கும் தையா தக்கான்னு குதிக்கிறது, ஆடுறது, கத்துறது, சத்தம் போடுறது. நான் தான் தப்பா தாத்தா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு அன்புதான் வேணும்னு சொன்னேன்னு எனக்கு தெரியல. இங்க பாருமா, இவன் கிழவன் தானே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு பிறகு நமக்கு என்ன வேணாலும் பண்ணலான்னு ஏதாவது நினைச்சிட்டு இருந்தேன்னா அதை மாத்திடு. ஏன்னா எனக்கு ரமணிக்கு அப்புறம் இந்த வீட்டுல எல்லா அன்பும் இனியா வந்தான். சோ புரிஞ்சுக்கிட்டு உன்னை கொஞ்சம் மாத்திக்காம். அப்படி இல்லையா என் சாப்புக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு மேல இருந்து குதி. அதுவும் உங்க வீட்டுல போய் குதிமா. அதானே வயசான காலத்துல எல்லாருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வீடுன்னு யார் இறங்குறதுக்கு நேரம்? புரிஞ்சு நடக்க பார்த்தா நடந்துக்கோ. அப்படி இல்லையா எனக்கு அன்பு வேண்டான்னு இந்த செகண்ட் நீ சொன்னியனாலும் நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன். இல்ல தாத்தா, நான் புரிஞ்சுக்கிட்டு நடக்க பாக்குறேன். அப்புறம் என்ன, எல்லாரும் அவரவர் வேலையை போய் பாருங்க. இந்த சண்டையை நீட்டி நீட்டி 10 மணி நேரத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். இந்த கிழமை என்னன்னா 10 நிமிஷத்துல அணைச்சு விட்டுட்டு போயிட்டாரே. இதே என் புருஷன் இந்நேரம் உயிரோட இருந்திருந்தா அவளை மேல இருந்து கீழே தள்ளியே விட்டுருப்பாரு. தாத்தா நான் பண்ணதுதான் தாத்தா தப்பு. அப்படி என் பியாரன பியாத்தி என்னதான் தப்பு பண்ணிட்டாவலாம்? இல்ல இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு என்ன அவசியம்? இங்க பாரு, என் பொண்டாட்டிக்கு தங்கச்சின்னு எல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு போடு போட்டேன்னு வச்சுக்கான், பொல்லெல்லாம் தெரிச்சிடும் ஓடிடு. நல்லது சொல்ல போனா வயசான காலத்துல இந்த கிழவனுக்கு காத்துல எங்க யார போகுது? அந்த சுருட்டை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு என் பியாரனுக்கு பியாத்திக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க கிழவன் பார்த்தா. இங்க பாரு அன்பு, உனக்கு மட்டும் இல்ல அவளுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். 3ஆவதா வந்த பொண்ணு, அதுவும் என்ன வீட்டுக்கே சொந்தம் ஆகல. அதுக்குள்ள அவ இன்னும் உங்க 2 பேரையும் விட்டு கொடுக்க பிடிக்காமதான் உங்களுக்காண்டி அந்த இடத்துல நிக்க வேண்டியதா போச்சு. மத்தபடி அன்பு, உன் பொண்டாட்டியை யார் வந்தாலும் உங்க 2 பேரையும் அந்த கோலத்துல பார்த்தா அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படதான் செய்யும். என்ன இனியாமா, உனக்கு தெரிய வேண்டாமா? இல்ல தாத்தா, என் மேலதான் தப்பு. நான் தான் திடீர்னு தூக்கம் வந்துச்சா. நீ அவன் மேல படுத்ததுலயும் உன் மனசுல கலங்க இல்ல. அவன் கிட்ட நீ எப்படி நடந்துக்கிட்டாலும் அவனுக்கு தப்பா எதுவும் தோண போறது இல்ல. ஆனா இது நேத்து வரைக்கும் சரி. இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஏன் தாத்தா, அப்போ எனக்கு கல்யாணம் ஆனா நானே இனியாவோ ஃப்ரெண்டாவோ இல்ல முன்ன இருந்த மாதிரி இருக்க முடியாது தானே? இருக்க முடியாதுதான். இதுக்குதான் அவங்க 2 பேருக்கிட்டே நீங்க 2 பேரும் இதே மாதிரி இருக்கணும்னா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். கிழவன் தானே, கிழவன் பேச்சுக்கு எதுக்கு மரியாதை கொடுத்துட்டு எங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்குன்னு ஒதுங்கிட்டீங்க. எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கொஞ்சமா இனி ஒதுங்கிதான் ஆகணும். புரியான்னு நினைக்கிறேன். அப்புறம் அன்பு, உனக்கு பொண்டாட்டிய சுத்தி வர்றதுனால அவன் மட்டும் இப்படி நினைக்காத. இனியா ஒருத்தனை பார்த்தாலும் அவனும் இதே மாதிரி தான் இருக்க போறான். பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. சாரி தாத்தா, உங்க பேரை கேவலப்படுத்துற மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டோம். என்ன வித்யா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஏக்கா ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கோம்.
வச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் கூட்டி சேர்த்திருக்க? ஆத்தியக்காவே பாட்டியையும். ஐயோ பைத்தியக்காரி பைத்தியக்காரி. யாருக்கும் தெரியாம பண்ணணும்னா 2 பேரை கூட்டி சேர்த்திருக்கான். ஒரு ஜூஸ் குடுக்கறதுக்கு எல்லாமே கூட்டி சேர்ப்பான். இப்ப அவ மயக்கம் போட்டு கீழே விழுவான். கன்சீவ்னு தெரியும். ஆத்தியக்காவே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ கன்சீவா இருக்கிறது இங்க இருக்க எனக்கு தெரியாது, அங்க இருக்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இசை யோசி. இப்போ இத வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஆத்தியக்கா கிட்ட இருந்து ஒரு நாள் தப்பிக்கவே முடியாது. சரி ஏதாவது போட்டு வைப்போம். ஏக்க சொல்லு. அதான் மிக்ஸ் பண்ணிட்டேலாம் கொண்டு கொடுத்துரு. மயக்க மருந்து கலந்து ஜூஸை கொடுத்தா அவன் மயக்கம் போட்டு விழுவாதான். ஆனா இதை வச்சு எப்படி கல்யாணத்தை நிப்பாட்டுறது? நீ சொல்றதுல ஒரு லாஜிக் வேண்டாமா? என் பியாத்தி என்ன சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். இந்த கிழவிக்கு வேற வேலை இல்ல. அது வந்துக்கா உங்களுக்கே தெரியும்லக்கா, நான் தான் நிறைய புக்கு படிப்பேனே, அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். இந்த மாதிரி சுருட்டையா முடி இருந்தா அவ முகத்தை பார்த்தாலே தெரியுதுல வெளரி பிடிச்சிட்டு இருக்கு. ஏதாவது பெரிய நோய் இருக்கா அவளுக்கு? ஓ, நோய் பிடிச்சதுனாலதான் முடி சுருட்டையா இருக்கா. இப்போ அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாள்னா வித்யா என்னன்னா அங்க வர நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றான். அவ நாடி பிடிச்சி பார்த்தாலே எல்லா உண்மையும் தெரிய வந்துடும். நாடி பிடிச்சி பாப்பாங்களா? இல்ல அவளுக்கு ஏதாவது நோய் இருந்ததுன்னா தெரிஞ்சிடல. அப்பவே தாத்தா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு. நமக்கு கல்யாணம் நிக்கிறது தானே முக்கியம். ஆமாமா, எப்படியாவது கல்யாணம் நின்னுட்டா மட்டும் போதும். இப்ப இந்த ஆகாஷத்தான் எப்படிதான் இவங்களை சமாளிக்கிறாரோ. சரிக்கா, அப்ப ஜூஸை கொண்டு கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் என்கிட்ட நீங்க பேசுறது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம்னா அப்புறம் அண்ணன் இதை வேற மாதிரி பிரச்சனை ஆக்கிறோம். புரியுதாக்கா? சரி சரி, கல்யாணம் நின்னா மட்டும் போதும் எங்களுக்கு. எந்த இடத்துலயும் உன் பேரையெல்லாம் நாங்க மாட்டி விட மாட்டோம். அந்த டாக்டர் மட்டும் கரெக்டா அவ கன்சீவா இருக்கான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த ஸ்ருதியாலாம் எங்க வீட்டுக்கு மருமகளா போகவே முடியாது. அங்கிள், என் வாழ்க்கையில விளையாட்டுன மாதிரி என் அண்ணனோட வாழ்க்கையில நான் விளையாட விட மாட்டேன். என்னடா உன் பிரச்சனை? பல்ல காட்டிட்டே நிக்க. இல்ல மச்சான், மனசுக்குள்ள ஆனந்த சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்க போல. கல்யாணம் மாப்பிள்ள வேற, விடிஞ்சா கல்யாணம். நானே கடுப்புல இருக்கேன், ஓடி போயிரு. இல்ல மச்சான், விடிஞ்சா கல்யாணம். அப்புறம் இந்த நண்பனை எல்லாம் உனக்கு கண்ணே தெரியாது. சரிவா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். டேய் போயிரு இங்க இருந்து. மச்சான், விடிஞ்சா கல்யாணம். டேய் திருப்பி 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 சொல்லாத, எனக்கு தெரியும். இல்லடா, கல்யாணம் ஆகிட்டா ஃபர்ஸ்ட் நைட்டு விருந்து அப்படி நீ பிஸி ஆயிருவ. காலேஜ் படிக்கும் போதே இந்த ஃபர்ஸ்ட் நைட் பத்தி எல்லாம் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டேய் ஓடிரு, நீ என்கிட்ட இருந்து இன்னைக்கு வாங்கி கட்ட போற. நானே கடுப்புல இருக்கேன். மச்சான், கல்யாணம்டா நாளைக்கு. உனக்கு கடுப்பாகாத. என்ன ஒரு வருத்தம்னா, எனக்கு முன்ன உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா கடந்த 1 வருஷத்துக்கு முன்ன நீ சும்மா இருந்த பாத்தியா? டேய் அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா. உன் தங்கச்சி. பேசாம நீ ஒண்ணு பண்றியா? சொல்லுடா, உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். இல்லடா, எனக்கு தான் முன்ன கல்யாணம் ஆக போகுதுன்னு உனக்கு வருத்தமா இருக்கேன். பேசாம ஸ்ருதி காலத்துல நீயே 3 முடிச்ச போட்டுரு. மச்சான், நமக்கு எப்பவுமே மியூசிக் தான். கூல் கூல். இல்லடா, கல்யாணத்துக்கு நான் ரெடியான மாதிரி தெரியல. நீ தான் ரெடியா இருக்க போல. என் ஃப்ரெண்டு கல்யாணம் பொழிச்சிட வேண்டாம். ஏண்டா, நம்ம தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோமே. ஒரே ஜாலி தான் நாளைக்கு உனக்கு. என்னடா தேடுற? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு செம்பு தேடுறியா? இல்லடா, இங்கதான் பாட்டியோட வெத்தலை கல்லு கடந்து. டே, கல்லுல எல்லாம் பால் ஊத்தி கொடுக்க மாட்டாங்க. டம்ளர் இல்லனா சொம்பு. நீ இன்னைக்கு என்கிட்ட இருந்து செம்மத்தியா வாங்கி கட்ட போற. ஐயோ, கல்யாண பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. எல்லாரும் கொஞ்சம் வாங்கலேன். மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாளாம். டே வாடா. கீழே விழுந்தவா எந்திரிப்பா. டே விடிஞ்சா விடிஞ்சா எனக்கு கல்யாணம், எனக்கு தெரியும். ரிசப்ஷன் இருக்கு. எந்த அளவுக்கு சாப்பிடானா என்ன பண்ணானு ஒரு அறிவு இல்ல. ஆயில் ஐட்டமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அதனால ஏதாவது ஆயிருக்கும். என்ன இருந்தாலும் வாடா, என்னன்னு பாக்கலாம். ஸ்ருதி, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஸ்ருதி, அம்மாடி ஸ்ருதி. பிரியா, டாக்டர் மித்ரன் இங்கதான் நின்னாரு. கூப்பிடாங்க. இந்த மாமா ஒரு நிமிஷம். என்ன மியாவ், எப்படியோ அவங்க மாமாக்கு கல்யாணம் வந்துருச்சு போல. குழந்தைய தத்தை எடுத்துருவ போல இருக்கு. அது தெரியல, ஆனா அவ எனக்கும் குழந்தை மாதிரி தான். புரியலப்பா சாமி, உனக்கு எப்படி குழந்தைன்னு? மதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இனி என் உயிரோட இல்லைன்னு தெரியும் போது அப்படிதான் இருந்து. அவ்வளவு டிப்ரெஷன்லயும் ஒரு எனர்ஜி பூஸ்டா வந்தது என் மியாவ் தான். அது சரி. மித்ரன் கொஞ்சம் வாங்கலாம். எங்க மது? அது ஸ்ருதி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். நீங்க தான் டாக்டர் ஆச்சே, என்னன்னு பாருங்களேன். மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களாம். இதோ வரேன், வாங்க. ஏண்டா, நம்ம எல்லாம் யார் அப்போ? நம்மளும் டாக்டர்ஸ் தானே. அதுல என்ன மச்சான் உனக்கு டவுட்டு? இல்லடா, அவன் மட்டும் தான் டாக்டருங்கிற மாதிரி கூட்டு போறாங்கல்ல, அதான். மித்ரன் தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஒரு நிமிஷம் தாத்தா. என்னாச்சுப்பா?
கையை விடுங்க. அதான் நான் எந்திரிச்சிட்டேன் எல்லாம். ஏன் பயமா இருக்கா? இல்ல, நான் தான் எந்திரிச்சிட்டேனே. ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலாம். ஆமா, சாப்பிட்டது ஒத்துக்கலாம். என்னாச்சுப்பா? தாத்தா, நீங்க எந்த அளவுக்கு நம்ப போறீங்கன்னு தெரியல, ஆனா இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காங்க. என்ன பிரெக்னண்டா இருக்காளா? என்ன மித்ரன் சொல்ற? உன் மேல ஒரு மதிப்பு இருந்துச்சுப்பா, ஒழுங்கு பார்த்து சொல்லேன். தாத்தா, சத்தியமா சொல்றேன், அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. எப்படி மித்ரன்? இன்னும் என் பேரனுக்கு அவளுக்கு கல்யாணமே ஆகல. தாத்தா, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் வேணா கூட்டு போங்க, செக் பண்ணிக்கோங்க. இத்தனை வருஷம் டாக்டரா இருந்திருக்கேன், சத்தியமா சொல்றேன், அவங்க பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. என்னம்மா? இதுக்கு மேல மறைக்க முடியாது. ஆமா தாத்தா,